அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கான ஒரு உணவு வகை தான் பார்க்க போகிறோம். இதை எல்லோருமே சாப்பிடலாம். அதற்கு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கலாம். கொள்ளை முதல்ல ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவிய பிறகு அந்த தண்ணியை வடிச்சிட்டு ஊற வைக்கிறதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணீர் ஊற்றி நாம் ஊற வச்சுக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக தான் காமிச்சிருக்கேன், ஆனால் நான் நிறைய கொள்ளு போட்டு ஊற வச்சுருக்கேன். இது ஒரு நாளைக்கு தேவையான அளவு மட்டும் கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போது இதை நாம் 6 மணி நேரம் ஊற வைக்கணும். 6 மணி நேரம் ஊற வச்ச பிறகு அந்த தண்ணீரை ஊற வச்ச தண்ணீரை வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணீரை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை நாம் அப்படியே குடிச்சிடலாம். என்ன கொஞ்சம் லைட்டாக துவக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உடலுக்கு அவ்வளவு நல்லது. இப்போது இந்த கொள்ளை ஒரு மணி நேரம் அப்படியே வச்சிடலாம் தண்ணீர் வடிச்சிட்டு. அதன் பிறகு ஒரு வெள்ளை துணி அல்லது ஒரு நல்ல தண்ணி உறிஞ்சிற மாதிரியான ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த கொள்ளை போட்டு நாம் முடிச்சு வைக்க போகிறோம். முதல்ல நல்லா டைட்டாக இப்படி முறுக்கிக்கோங்க. இப்படி முறுக்கி வச்சுட்டு கொஞ்சம் துணி முறுக்கின பகுதியில் இருக்கு இல்லைங்களா, அதை அடியில் வச்சுட்டு நல்ல கொள்ளு இருக்கிற பகுதியை மேற்புறமாக வைக்கணும். ஏன்னா நம்ம தண்ணீர் வடிக்கும்போது மொத்தமாக தண்ணீர் வடிஞ்சிருக்காது. இங்கே மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சு கீழே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா துணியில் உறிஞ்சப்படும். அப்புறமா 1 மணி நேரத்துக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி நம்ம டைட்டாக முறுக்கி வச்ச துணியை கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விடணும். 10 மணி நேரத்துக்கு பிறகு திறந்து பார்த்தோம்னா நாம் மூடி வச்ச அந்த கொள்ளு ரொம்ப நல்லாவே முளைச்சி வந்திருக்குங்க. நல்லா பர்ஃபெக்டாக முளைச்சி வந்திருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த முளைக்கட்டிய கொள்ளு அவ்வளவு நன்மைகள் நிறைந்தது. உடல் எடை குறைப்பவர்கள் காலையில் ஒரு 3 ஸ்பூன் இந்த கொள்ளு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறைவதில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். சிலருக்கு தொடர்ந்து இந்த கொள்ளை இப்படியே சாப்பிட பிடிக்காது, முளைக்கட்டிய கொள்ளு. ஆனால் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இருந்தாலும் சிலருக்கு அது போர் அடிச்சிடும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படி இந்த முளைக்கட்டிய கொள்ளை வேறு காய் வகைகளோடு சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நான் பருப்பு சுரைக்காய் பொரியலோட அல்லது கூட்டோட இந்த முளைக்கட்டிய கொள்ளை எப்படி சேர்த்து சாப்பிட்லான்றதை பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சுரைக்காய் எடுத்துக்கிட்டேன். இந்த சுரைக்காயை நான் 2ஆக கட் பண்ணிக்கிட்டேன். நான் இப்போது ஒரு ஆளுக்கு தான் செஞ்சு காமிக்க போகிறேன், அதனால் எனக்கு பாதி சுரைக்காய் போதும். இப்படி சுரைக்காயுடைய தோல் சீவிட்டு ஒரு காய் சீவிர பிளேட்டில் நாம் துருவி எடுத்துக்கலாம். நான் ஏன் எல்லா பதிவிலும் நீர் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ள சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலருக்கு கொள்ளு சாப்பிட்றதுனால உடலில் வெப்பநிலை அதிகரிக்கும். உடலில் வெப்பம் அதிகரித்தா நீர் சுளுக்கு, வயிற்றில் எரிச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் நீர் காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிடும் பொழுது நீர் காய்கறிகள் குளிர்ச்சியை தரக்கூடியது, கொள்ளு வெப்பத்தை தரக்கூடியது. இதனால் உடலுடைய வெப்பநிலை சமன் செய்யப்படும். மேலும் அதிகளவு நீர் காய்கறிகள் எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் நல்லாவே கிடைக்குங்க. அதனால தான் நான் எப்போதுமே புடலங்காய், சுரைக்காய், பீர்க்கங்காய்,
இந்த மாதிரி நீர் காய்கறிகளை சேர்த்துக்க சொல்கிறேன். இப்போ நாம் துருவி எடுத்துக்கிட்டாச்சு. துருவிய இந்த காயோட நாம் பருப்பு சேர்த்து வேக வைக்க போகிறோம். நான் துவரம்பருப்பு 3 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். சிலர் பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க. பாசிப்பருப்பு சேர்த்தா சிலருக்கு சளி பிடிக்கும். அதனால தான் நான் துவரம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போது இதற்கூட மஞ்சள் தூள், உப்பு இரண்டையும் சேர்த்து நாம் வேக வச்சுக்கலாம். அதிக அளவு தண்ணீர் ஊற்ற வேண்டாம். ஏன்னா இந்த சுரைக்காயை நல்ல தண்ணீர் விட்டு வேகக்கூடிய ஒரு காய் தான். பருப்பு வேகுவதற்கு போதுமான தண்ணீர் மட்டும் சேர்த்தால் போதும். அது நம்ம ஊற வைக்கும்போதே அளவோடு சேர்த்து நம்ம ஊற வச்சுருப்போம். அதனால் இப்போ இதை நாம் ஒரு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளார இது வெந்துடும். ஒரு மூடி போட்டு இதை நாம் வேக வச்சுக்கலாம். இப்போது பருப்பு கலவை நல்லா வெந்துருச்சு. இதை விருப்பமுள்ளவர்கள் மசிச்சு விட்டுக்கலாம். நான் மசிச்சு விடாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போது இந்த பருப்பு சுரைக்காய் கலவைக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். உளுந்து, சீரகம், வரமிளகாய் இது 3 தான் தாளித்து கொட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, சுரைக்காய் பருப்பு கலவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், பருப்பு இந்த மாதிரி நல்லா வெடித்து வெந்திருக்கு. இது கூட நாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். அதன் பிறகு கொஞ்சம் ஆற விடணும். ஆற விட்ட பிறகு நமக்கு வேணுங்கிற அளவு ஒரு கிண்ணத்தில் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதனால் 2 ஸ்பூன் முளைக்கட்டிய கொள்ளு இதனோட சேர்த்துக்கிறேன். நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் தோசைக்கு நடுவில் வச்சு சாப்பிடலாம். ஒரு தோசையோ அல்லது 2 தோசையோ எடுத்துக்கிட்டு, சின்ன தோசையாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். இதை நல்லா மசிச்சு விட்டு சாப்பிட்டிங்கன்னா சாதத்தோட கூட நம்ம பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் முளைக்கட்டிய கொள்ளு சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுரைக்காயும் முளைக்கட்டிய கொள்ளும் துவரம்பருப்பும் உடலுக்கு ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நான் 2 கொத்தமல்லி இலைகளை போட்டிருப்பேன். அதுக்கு என்ன காரணம்னா, கொத்தமல்லி இலையில் கொஞ்சம் காரமும் கொஞ்சம் புளிப்புத்தன்மையும் இருக்கும். இதனோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு வகைகளை உங்களுடைய உணவு முறைகளில் நீங்கள் சேர்த்து கொண்டே வந்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடை மெல்ல மெல்ல குறைவதை உங்களாலே உணர முடியும். இந்த முளைக்கட்டிய கொள்ளை நீங்கள் 2 நாள் வரைக்கும் சேமித்து வச்சுக்கலாம். 2வது நாள் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் நீட்டமாக முளைத்து வந்திருக்கும். 2 நாள் மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.